பன்னீரையும் பாலக்கீரையும் வச்சு ஹெல்த்தியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பண்ணலாமா? கோதுமை மாவில் பாலக்கீரையை நல்லா வேக வச்சு அரைச்சி சேர்த்துட்டு இதோட உப்பும் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு, ஓமம், மல்லி இலை, கரம் மசாலா, சாட் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிசைஞ்சு வச்சுருக்கிறதான மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க, சப்பாத்தி மாதிரி. அடுத்து நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கையாலே அழுத்தி விட்டுட்டு இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி தரையோடு வச்சு இப்படி ஒரு அழுத்தினீங்கனாலே நல்லா நமக்கு சூப்பராக அப்படி ரவுண்டாக கிடச்சிரும். அடுத்ததாக ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதோட கெச்சப் வச்சோ இல்லைனா அவங்களுக்கு சும்மா கூட கொடுக்கலாம். ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.